Hi, Mr. Prabhakaran. Hi, எப்படி sir. இருக்கீங்க? நல்லா Thank you, thank you. Yes, உங்களை பத்தி சொல்லுங்க பிரபாகரன். What made you to step into Sai Institution? நீங்க என்ன actually what do you do? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஸோ entrepreneur. என் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் ஷிப்ல இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து என்ன ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. They are working, friends are working in shipping industry. Very good. ஸோ 2 பேர் வந்து இதில் இருக்காங்க, க்ரூஸில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து கார்கோவில் இருக்காங்க. Okay. ஸோ எனக்கு வந்து ஆசை இருந்தது அவங்கள பார்த்ததுனால. ஸோ நான் கேட்டேன். ஸோ அதனால நான் வந்து கூகுளில் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப்பில் இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து அவங்ககிட்ட இதை கொடுத்து கேட்டேன். அவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ நான் அதை நல்ல வெரி குட், வெரி குட். அண்ட் சார் வந்து நீங்கள் ஆடியோ ஸ்பெஷலிஸ்ட் ஷெஃபாக நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்களா? இல்லை, நான் முன்னாடி கடை வச்சிருந்தேன். ஸோ அதில் நான் குக் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ அதனால எனக்கு அது ஒரு இதுவாக அந்த குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பேஷன் ரொம்ப. ஸோ அதனால எதனால நீங்க வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி போகணுன்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னாலயா உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து அப்போ இருந்தது. பட் அப்போ வந்து அந்த டைம்ல வந்து ஷிப்பிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. ஸோ அப்போ என்னால் பண்ண முடியல. அதுக்கான என்னால் இதுவும் பேக்கப்பும் இல்லை. ஸோ இப்போ நானே இது பண்ணாலும் என்னால் பண்ண முடியும். வெரி குட். நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணி நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. யூ ஆர் இன் அ பாத் ஆஃப் டூயிங் த டாக்குமெண்டேஷனுக்காக நீங்க இங்க இருக்கீங்க. ஆமா ஆமா. ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? எப்படி போயிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க இப்போ அதை பத்தி? இல்லை, நான் வரும்போது 0 நாலேஜோட வந்தேன். ஸோ க்ரூஸ் லைன் பற்றி எந்த ஒரு பேசிக் எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸோ அதுக்கான பேசிக்ஸ் என்ன, ஸோ யூஎஸ்பிஹெச், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ். டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் உள்ள அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு க்ரூஸ் லைனில், ஏன்னா நாங்கள் லாகின்லாம் பண்ணிடுறோம். ஆமாம் சார். ஸோ மல்டிபிள் ஷிப்லேருந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். ஸோ ஒன்லி திங் இஸ் நீங்கள் எப்படி இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, தட் இஸ் ஒன் திங். அண்டு உங்களுக்கு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு பேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கும். ஆமாம் சார். ஓகேங்களா? ஸோ எனிதிங் எல்ஸ் சார் யூ வாண்ட் டு சே அபவுட் த ஃபேக்கல்டிஸ்? இல்லை, எல்லாமே அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை எங்களுக்கு. ஸோ ஈஸியாக எடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே க்ரூஸின் இருந்ததுனால அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு அது வந்து கேதர் பண்ண நல்லா இருந்துச்சு. வெரி குட் சார். தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹை மிஸ்டர் பிரபாகரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், உங்களை பற்றி சொல்லுங்கள் பிரபாகரன். வாட் மேட் யூ டு ஸ்டெப் இன் டு சாய் இன்ஸ்டிடியூஷன்? நீங்கள் என்ன ஆக்சுவலி வாட் யூ டூ, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆண்டர்பிரனர். என் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் ஷிப்ல இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து என்ன ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. They are working, friends are working in shipping industry. Very good. ஸோ 2 பேர் வந்து இதில் இருக்காங்க, க்ரூஸில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து கார்கோவில் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஆசை இருந்தது அவங்கள பார்த்ததுனால. ஸோ நான் கேட்டேன். ஸோ அதனால நான் வந்து கூகுளில் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப்பில் இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து அவங்ககிட்ட இதை கொடுத்து கேட்டேன். அவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ நான் அதை நல்ல வெரி குட், வெரி குட். அண்ட் சார் வந்து நீங்கள் ஆடியோ ஸ்பெஷலிஸ்ட் ஷெஃபாக நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்களா? இல்லை, நான் முன்னாடி கடை வச்சிருந்தேன். ஸோ அதில் நான் குக் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ அதனால எனக்கு அது ஒரு இதுவாக அந்த குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பேஷன் ரொம்ப. ஸோ அதனால எதனால நீங்கள் வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி போகணுன்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னாலயா உங்களுக்கு? இல்லை, எனக்கு வந்து அப்போ இருந்தது. பட் அப்போ வந்து அந்த டைம்ல வந்து ஷிப்பிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அப்போ என்னால் பண்ண முடியல. அதுக்கான என்னால் இதுவும் பேக்கப்பும் இல்லை. ஸோ இப்போ நானே இது பண்ணாலும் என்னால் பண்ண முடியும். வெரி குட். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. யூ ஆர் இன் அ பாத் ஆஃப் டூயிங் த டாக்குமெண்டேஷனுக்காக நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? எப்படி போயிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க இப்போ அதை பற்றி? இல்லை, நான் வரும்போது 0 நாலேஜோட வந்தேன். ஸோ க்ரூஸ் லைன் பற்றி எந்த ஒரு பேசிக் எதுவுமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸோ அதுக்கான பேசிக்ஸ் என்ன, ஸோ யூஎஸ்பிஹெச், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ். டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதோ, அதுக்கப்புறம் உள்ள அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு க்ரூஸ் லைனில், ஏன்னா நாங்கள் லாகின்லாம் பண்ணிடுறோம். ஆமாம் சார். ஸோ மல்டிபிள் ஷிப்லேருந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். ஸோ ஒன்லி திங் இஸ் நீங்கள் எப்படி இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, தட் இஸ் ஒன் திங். அண்டு உங்களுக்கு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு பேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கும். ஆமாம் சார். ஓகேங்களா? ஸோ எனிதிங் எல்ஸ் சார் யூ வாண்ட் டு சே அபவுட் த ஃபேக்கல்டிஸ்? இல்லை, எல்லாமே அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை எங்களுக்கு. ஸோ ஈஸியாக எடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே க்ரூஸின் இருந்ததுனால அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு அது வந்து கேதர் பண்ண நல்லா இருந்துச்சு. வெரி குட் சார். தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.